ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து கொஞ்ச நாளாக யூடியூப் சேனல்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தவனா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரன் பண்ணிகிட்டு இருந்தவ தான். அப்போ திடீர்னு எனக்கு வந்து நான் 2 வீடியோ பக்கம்தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு நல்லா அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நான் அதை வந்து விட்டுட்டேன். நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டிலே இருந்துட்டு வேறு எதுவும் சேலஞ்சு வீடியோ அந்த மாதிரி போட சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் கன்ஃபார்ம் போடுவேன். வெளியே போய் மட்டும் எந்த வீடியோ பண்ணுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை எங்கள் அம்மா ஃபோனு எப்போவுமே உங்களுக்கு 6 மணிக்கு மேலேயே வீடியோ வந்துடும். 7 மணி இல்லை 8 மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்துடும். எப்போயுமே டெய்லி இதுவுமே ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால் என் வாய்ஸ் இப்படி இருக்குது. இல்லை காய்ச்சல் இல்லை, லைட்டாக சளி, என் வாய்ஸ் இப்படி இருக்குது. நான் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் நேற்றுலேருந்து தான் இன்றைக்கி தேதி வந்து 11 10 தெரில. நேற்றுலேருந்து தான் நான் விளையாட்டுருந்தேன். இருங்க, இன்றைக்கி தேதி பார்க்கலாம். இன்றைக்கி தேதி 11, நேற்று 10லேருந்து விளையாண்டுருந்தேன். நேற்று காலையிலேருந்து நான் இது புஷ் பண்ணிகிட்டே இருந்துட்டு, நேற்று அம்மா லீவு, அதனால் புஷ் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா வேலைக்கு போய்ட்டு வரனால எனக்கு எப்போவுமே ஃபோனு வந்து 7:30 இல்லை 8 மணிக்காக தான் கிடைக்கும். நான் வந்தேனே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுடுறேன். அது எனக்கு வந்து அதனால் நான் போயிட்டு வெளியே வந்தனால இந்த 2 அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வரதில்லை. பேட்டில் ராயல் கூட எனக்கு அப்பப்போ தான் வருது, எதுவுமே எனக்கு வரதில்லை. இங்கே பாருங்கள், எனக்கு அந்த உல்ஃப் மட்டும்தான் வருது. அதுவும் இது வருமா இல்லைன்னு தெரில. ஓகே, உல்ஃப் மட்டும்தான் நம்மளுக்கு வருது. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஒரு வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம். எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரிலாம் வீடியோ வராது. எப்போவுமே இந்த மாதிரி ஷார்ட்டாக போடுறது தான் வரும். ஒரு சிலவங்க என்ன நினைப்பீங்க, இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கும் தோணக்கூடாது. எப்படி தெரியுமா உங்களுக்கு தோணக்கூடாது, என்ன இந்த அக்கா வந்து எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் பற்றி போட்டிருக்காங்க. எல்லோரும் நினைப்பீங்க, ஒரு சிலவங்களே ஃப்ரீ ஃபயர் விளையாண்டாலும் ரிலாக்ஸ்க்கு யூடியூப் பார்க்க வந்திருப்பீங்க. அப்போ நான் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு உங்களை இது பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வந்து பாட்டு மாதிரி நான் அழுதிட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது முன்னேறணுன்ட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் பார்க்குறவங்கள லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பிரம்மத்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஆல் பண்ணிவிட்ருங்க. இவன் பாட்டா நான் பாட்டானே தெரில, இல்லை இவனை அடிக்கி விட்டு பார்க்கணுமா, எனக்கு எதுவுமே தெரில. எனக்கு கொஞ்சம் விளையாடுறதுனால நான் இப்படி தான் இருப்பேன், ஏதோ தான்ட்டு. மறக்காம பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரம்மத்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ போடலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். மேக் இருக்குது, இது எங்கள் அண்ணனோட பழைய ஐடி. அதனால் எங்கள் அண்ணன் இப்போ வேறு இது விளையாண்டுருக்கனால அவனுக்கு இந்த ஐடி ஃப்ரீ சும்மா தான் இருக்கிறனால நானும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன்டா, எனக்கும் ஒழுக்கமாக கற்று விட்றா அப்படின்னதுக்கு எங்கள் அண்ணன் வா கற்றுத்தரேன் அப்படின்ட்டான். இதுங்க எப்படின்னு எங்கள் அண்ணனும் இந்த மாதிரி விளையாண்டு நான் பார்த்துருக்கேன். இதுங்க இவன் நம்ம அடிக்காமல் ஜோன் வர வரையும் நம்ம சும்மா வெயிட் பண்ணலாம். அடித்தா அது எங்கன்னா 1 டேபிள் வச்சு பழகிட்டான். எனக்கு இன்னும் அதெல்லாம் தெரில. எனக்கு வேறு எதுவும் சேலஞ்சு வீடியோ பண்ண பண்ணல. எங்கள் வீட்டில் நானே, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் தான் இருக்கிறோம். எதுவும் சேலஞ்சு வீடியோ பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன். ஒரு வேளை ஆஃப்லைன் போயிட்டானோ, ஏன் சீக்கிரம் அடிச்சுனா ஜோன் அவங்ககிட்ட வருது. அப்போ எனக்கு கில்லு கிடைக்காம போயிடணும். கில்லு கிடைக்காம போயிடும். அதனால தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் எப்படி இருக்குது இல்லை சேலஞ்ச் வீடியோ சொல்லுங்கள். நான் அவங்க பேரை அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அவங்க பேரோடு நான் மென்ஷன் பண்ணுவேன். இவங்க தான் இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இவங்க தான் இந்த மாதிரி வீடியோ பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி சேலஞ்சு வீடியோ பண்ணுவேன். நல்லா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பேரையும் அப்படி சொல்லிட்டு போங்க. இப்போ கமெண்ட் பண்ணுங்க, அக்கா ஹோம்லேயே ஸ்வைன் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து எல்லாத்தோடதும் என்னால் கொடுக்க முடியாது. நான் ஒரு 10
10 இது பண்ணுவேன். அதுவும் ரொம்ப இழுக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது அந்த மாதிரி யோசித்து நான் ஷார்ட்டாக பண்ணுறேன். நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். அது எங்கன்ட்டு உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். எனக்கே இந்த வீட்டில் சொல்லலை எங்கே போகிறோன்ட்டு. எங்கள் அண்ணன் சொல்லி தருவான் எனக்கு, இங்கே பாரு ஆடு ரொம்ப நல்லா ஆடணும் சரியா அப்படின்னு சொல்லி தருவேன் எங்கள் அண்ணன் எனக்கு. இதில் வந்து அவனுக்கு டேமேஜே இல்லாமல் முடிக்கணும், நீ அந்த மாதிரி நீ விளையாட கற்றுக்கணும் அப்படின்வான். எனக்கு அதெல்லாம் பார்த்தா ஐயோ நானாவது இப்போ விளையாடுறது அது நெசிந்து உருட்டாத நெசிந்து உருட்டுறானி உருட்டுறாங்க லூஸு ஃப்ரெண்டு எங்கள் அண்ணன் அப்படின்னு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை நான் வந்து இது பண்ணிட்டுருப்பேன். சும்மா தானே நினைக்கிறேன், என்கிட்ட ஒன் டேப் வச்சு பழகலாமா? அந்த நெத்திலேயே படணும், அது அந்த ஹெல்மெட்லேயே படணும். நம்மளுக்கு கரெக்டாக வராதுன்னு நம்ம ஓடி ஓடி அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அடித்து பழகுறோமா இல்லையான்னு தெரியும். நெத்திக்கு கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. பூயா நம்ம தான் ஜாலி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் வரேன். பாய்.